அடடா! வணக்கம் நண்பர்களே. உங்கள் கனி மீண்டும் வந்திருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சித்திரை மாசம் 25ஆம் தேதி. சந்திரன் பாத்தீங்கன்னா மகரம் ராசியில உத்திராடம் நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ராசின்னு பார்த்தா ரிஷப ராசிக்காரங்களுக்கு செம நாள்ங்க. மிதுன ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஏன்னா சந்திராஷ்டமம். மத்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சந்திரன் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களோட தொழில்ல வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. புதுசா சில வாய்ப்புகள் தேடி வரலாம். அதை சரியா பயன்படுத்திக்கணும். கூடவே சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டில் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் பத்தின பேச்சுக்கள் உண்டாகலாம். அது ஒரு சந்தோஷமான விஷயம். ராகு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத சில ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. சமூகத்துல உங்களுக்கான நல்ல பெயர் மதிப்பும் கூடும். இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனா ராசிநாதனான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்புறம் உங்க உடல் நலன்ல கூடுதல் கவனம் செலுத்தணும். அலட்சியமா இருக்காதீங்க. சூரியன் பகவான் முதல் வீட்டிலும் அஸ்தங்கமான புதன் பகவான் முதல் வீட்டிலும் இருக்கிறதுனால உங்களோட தலைமை பண்புகள் நல்லா வெளிப்படும். ஆனா பேச்சிலும் எடுக்கிற முடிவுகளிலும் கொஞ்சம் கவனமும் நிதானமும் அவசியம். முக்கியமா அஸ்தங்கமான புதனால் சில குழப்பங்கள் வரலாம். அதனால எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு 7.5 சனியின் ஆரம்ப காலம் நடக்குது. அதனால எந்த ஒரு செயலிலும் ஒருவித தாமதமும் மன சோர்வும் உண்டாகலாம். இத பத்தி கவலைப்படாம உங்க வேலைய நீங்க செஞ்சுட்டே இருங்க. கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்துல கூடுதலா கவனம் செலுத்துங்க. அவங்களோட தேவைகளை உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கோங்க. வியாழன் பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். உங்க சகோதர உறவுகள் ரொம்பவே மேம்படும். இது ஒரு நல்ல விஷயம். இந்த வெள்ளிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் மற்றும் சஷ்டி திதி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் ரொம்பவே அதிகரிக்கும். மனசுக்கு நிம்மதியை தேடி போவீங்க. இன்னைக்கு ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12:05 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம தள்ளி போடுவது நல்லது. பொதுவா இன்னைக்கு சந்திரனும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில்லையும் பண விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா 7.5 சனியின் தாக்கம், அப்புறம் ராசிநாதன் செவ்வாய், அஷ்டங்கமான புதன், இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சவால்கள் நிறைந்த நாளா இருக்கும். அதனால கவனமா இருங்க. பண விஷயங்கள்ல கவனமா இருங்க. சேமிப்புல கவனம் செலுத்துங்க. தொழில் உத்தியோகத்துல வர்ற புது வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. பேசும்போது நிதானமா பேசுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ராகு காலத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க. அதிக செலவுகளை கட்டுப்படுத்துங்க. உடல்நல பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாம தேவையான ஓய்வு எடுங்க. சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடலாம். காகத்துக்கு அன்னமிடுவது ரொம்ப நல்லது. அப்புறம் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சனீஸ்வர பகவானோட ஆசிர்வாதம் கிடைக்கும். ஓம் காக்கத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தக பிரச்சோதயாத்ங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இது ஒரு சுமாரான நாளாக இருந்தாலும் உங்க முயற்சியும் கவனமும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசியிலே அமர்ந்திருக்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு அமைப்பு. இது உங்க தோற்றத்தை, கவர்ச்சிய, தன்னம்பிக்கைய இன்னும் அதிகப்படுத்தும். அதனால நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்க நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். சேமிக்கிற வாய்ப்புகளும் நிறையவே உண்டு. செவ்வாய் பகவானும் சனி பகவானும் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். லாபங்கள் உண்டாகும். தொழில்லையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். ராகு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்க தொழில் வாழ்க்கையில புது புது வாய்ப்புகளும் அங்கீகாரமும் தேடி வரும். சந்திர பகவான் பாகியஸ்தானமான 9ஆம் வீட்டில் உத்திராடம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுனால அதிர்ஷ்டமும் ஆன்மீக எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். இது ஒரு வெற்றிகரமான நாளா அமையும்.
ஆனா சூரிய பகவானும் அஸ்தமனமான புதன் பகவானும் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் வரலாம். புதன் அஸ்தமனமான நிலையில் இருக்கிறதுனால பேச்சுல ரொம்பவே கவனம் தேவைங்க. சில தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால பேசும்போது நிதானமா பேசுறது நல்லது. வீட்லயும் குடும்பத்திலயும் கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். அமைதியை கடைபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நீங்க நிதி விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்க குருவோட அருளை பயன்படுத்திக்கோங்க. தொழில் ரீதியா புது வாய்ப்புகளை தைரியமா ஆராய்ந்து சவால்களை எதிர்கொள்ளலாம். வீட்ல அமைதியா இருக்கவும் குடும்பத்தினரோட அன்பா பழகவும் முயற்சி செய்யுங்க. அஸ்தமனமான புதன் 12இல் இருக்கிறதுனால தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. ராகு காலம், அதாவது காலை 10:30 மணியிலிருந்து 12:05 மணி வரைக்கும், இந்த நேரத்துல முக்கியமான காரியங்களை தொடங்கறத தவிர்த்திடுங்க. 12ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால வரதுக்கு மீறிய செலவுகள் செய்யாம சேமிப்புல கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். புதன்கிழமைகள்ல குழந்தைங்களுக்கு பென்சில், நோட்டு புத்தகம் போன்ற கல்வி உபகரணங்களை தானம் செய்யறது ரொம்ப நல்லதுங்க. இது அஸ்தமன புதனோட தாக்கத்தை குறைக்கும். மேலும் விஷ்ணு கோயிலுக்கு, அதாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லி வரலாம். இன்னைக்கு உங்களுக்கான ஒட்டுமொத்த பலன் ஒரு 5 நட்சத்திர மதிப்பீடுங்க. ரொம்பவே சிறப்பான நாள். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய நாளாக அமையுங்க. உங்க ராசிநாதன் புதன் பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலும் அவர் அஸ்தமனமாகி இருப்பதனால உங்களுடைய பேச்சு திறன்லையும் புத்திசாலித்தனத்திலையும் ஒரு சின்ன தடை ஏற்படலாம். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அதே 11ஆம் வீட்டில சூரிய பகவானும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பணவரவு மிக நல்லா இருக்கும். சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கும் பேரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க இது. குரு பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டிலேயே அமர்ந்திருப்பது மிக சிறப்பான ஒரு பலம். இதனால உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனசுல ஒரு தன்னம்பிக்கை கூடும், பொதுவாவே பல நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். தொழில் ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்து ஒரு வலுவான நிலையில இருக்கிறதுனால உங்க வேலை மற்றும் தொழிலில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புது பொறுப்புகள் உங்க தோள் மேல வரலாம். கடின உழைப்பால நிச்சயமா நீங்க வெற்றியை அடைவீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சந்திரன் 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமம்ங்க. இதனால மனசுல ஒரு சின்ன உளைச்சல் வரலாம், காரணமில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம், பண விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தணும். அதனால எந்த ஒரு புது காரியத்தையும் இன்னைக்கு ஆரம்பிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதையும் தள்ளி போடுங்க. 12ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பிருக்கு. ஆடம்பர செலவுகள்ல ரொம்ப கவனமா இருங்க. அனாவசியமா பணத்தை செலவழிக்க வேண்டாம். 9ஆம் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்க அப்பாவுடனான உறவுல அல்லது ஆன்மீக விஷயங்கள்ல சில குழப்பங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால இந்த விஷயங்கள்ல ரொம்ப பொறுமையா நிதானமா செயல்படுங்க. அதே சமயம் 3ஆம் வீட்டுல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியம் ரொம்பவே அதிகரிக்கும். உங்க உடம்பிறந்த சகோதர சகோதரிகளுடனான உறவுகளும் மேம்படும். இன்றைய சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலை குறைச்சு மன அமைதியை பெற இன்னைக்கு நீங்க சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை மனமுருகி வழிபடலாம். முடிந்தால் அங்கேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து சிவபுராணம் படிக்கலாம். அல்லது ஓம் நம சிவாய அப்படிங்கிற மகா மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். இது உங்க மனசுக்கு ஒரு நல்ல அமைதியையும் தைரியத்தையும் தரும். உங்க ராசிநாதன் அஸ்தமனமாகி இருப்பதாலும் சந்திராஷ்டமம் இருப்பதாலும் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து உங்க கடமைகள்ல மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்க மறக்காதீங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிதமான பலன்களை கொடுக்குங்க. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா இருக்குங்க. உங்க ராசிநாதன் சந்திரன் 7ஆம் வீடான மகர ராசியில சஞ்சரிக்கிறதுனால மனசுல ஒருவித குழப்பம், பயணங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள், உறவுகள்ல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரலாம். அதனால எந்த ஒரு விஷயத்திலயும் ரொம்ப பொறுமையா செயல்படுறது ரொம்பவே அவசியம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஆனாலும் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல சூரியனும் அஸ்தமன நிலையில புதனும் இருக்கிறதுனால உங்க தொழில் மற்றும் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் காண வாய்ப்பிருக்கு.
புது பொறுப்புகள் உங்க கைக்கு கிடைக்கலாம். ஆனா புதன் அஸ்தமன நிலையில இருக்கிறதுனால சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் வரக்கூடும். நண்பர்கள் மூலமா உதவிகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியை கொடுக்கும். 9ஆம் வீட்ல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையோட உறவுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதேபோல நீண்ட தூர பயணங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். 12ஆம் வீட்ல குரு இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. 8ஆம் வீட்ல ராகுவும் 2ஆம் வீட்ல கேதுவும் இருக்கிறதுனால உடல் நலன்ல கூடுதல் கவனம் செலுத்தணும். பேச்சுல நிதானம் ரொம்பவே அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. வெள்ளிக்கிழமையான இன்னிக்கு சஷ்டி திதியும் உத்திராடம் நட்சத்திரமும் இணைஞ்சு வரதுனால இறை வழிபாட்டுல ஈடுபடுறது உங்க மனசுக்கு ரொம்பவே அமைதியை கொடுக்கும். இன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்னு பார்த்தா இறை வழிபாட்டுல ஈடுபடுங்க. குறிப்பா சஷ்டி திதியில இறை வழிபாடு மனசுக்கு ரொம்ப அமைதியை தரும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முழு ஈடுபாட்டோட செயல்படுங்க. குடும்ப உறுப்பினர்களோட மனம் விட்டு பேசுங்க. குறிப்பா சாயங்கால நேரங்கள்ல பேசுறது நல்லது. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா சந்திராஷ்டமம்ங்கிறதுனால இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அவசரமா எடுக்க வேண்டாம். உறவுகள்ல தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. ராகு காலம் காலை 5:30 மணியிலிருந்து 5:50 மணி வரைக்கும், யமகண்டம் மாலை 3:15 மணியிலிருந்து 4:50 மணி வரைக்கும் இருக்கு. இந்த அசுப நேரங்கள்ல புது முயற்சிகளை தொடங்குறத தவிர்த்திடுங்க. பரிகாரமா நீங்க தினமும் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். சிவன் கோவிலுக்கு போய் வர்றது நல்லது. தினமும் காலையில கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சு மனச அமைதிப்படுத்துங்க. முடிஞ்சா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தத்துல இன்னைக்கு நீங்க சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்கள் நிறைந்த ஒரு நாளாக அமையும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலும் சில முக்கியமான சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். சந்திரன் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்த எதிர்ப்புகள், கடன் தொல்லைகள் போன்றவை படிப்படியாக குறையத் தொடங்கும். இது நிச்சயம் ஒரு நல்ல விஷயமாகும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். உங்கள் நீண்ட நாள் விருப்பங்கள் பலவும் இன்று நிறைவேறும் வாய்ப்புகள் பிரகாசமாக உண்டு. தொழில் மற்றும் பணியை பொறுத்தவரை சுக்கிர பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல முன்னேற்றத்தை தரும். குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிரனின் அனுகூல பலன்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இது உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயம் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இருவரும் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் நலனில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். திடீர் செலவுகள், தேவையில்லாத வீண் அலைச்சல் போன்றவற்றை சந்திக்க நேரிடலாம். இந்த கிரகங்கள் 8ஆம் வீட்டில் இருப்பது தேவையற்ற மன உளைச்சலையும் உங்களுக்கு தரக்கூடும் என்பதால் மன அமைதியை பேணுங்கள். கூடவே புதன் பகவான் 9ஆம் வீட்டில் அஸ்தங்க நிலையில் இருப்பதால் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படலாம். தந்தையுடனான உறவில் கொஞ்சம் கவனமும் பொறுமையும் தேவைப்படும். முதல் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் சில சமயங்களில் மனத்தெளிவு சற்று குறைய வாய்ப்புண்டு. எனவே தியானம் செய்வது நல்லது. கூட்டாளி தொழில் அல்லது பங்குதாரர்களுடன் ராகு 7ஆம் வீட்டில் இருப்பதால் உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். எனவே நிதானமாக பேசுங்கள், விட்டு கொடுத்து போவது நல்லது. இன்று ராகு காலம் மதியம் 10:30 மணி முதல் 12:05 மணி வரை இருக்கிறது. இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. சந்திரன் உத்திராடம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். இது மன அமைதிக்கு உதவும். சஷ்டி திதி உங்களுக்கு தடைகளை தாண்டி வெற்றி பெற உறுதுணையாக இருக்கும். இன்றைய தினத்திற்கு உங்களுக்கு ஒரு 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுங்கள். குறிப்பாக விநாயகரை வணங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. முக்கியமான நிதி முடிவுகளை குருவின் அனுகூலத்தால் இன்று எடுக்கலாம். ஆனால் ராகு காலம் முடித்த பிறகு செய்வது சிறப்பு. தொழில் மற்றும் பணியில் வரும் புதிய வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராகு கால நேரத்தில் புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பதும் உடல் நலனில் அலட்சியமாக இருக்காமல் இருப்பதும் மிக மிக முக்கியம்.
காதல் மற்றும் கூட்டாளி உறவுகளில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படுங்கள். விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது, ஓம் கம் கணபதையே நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது, தினமும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது அல்லது அருகம்புல் சாட்சி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும், மன நிம்மதியை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா அமையுங்க. உங்க ராசிநாதன் புதன் பகவான் 8ஆம் இடத்துல அஸ்தமனமாகி இருக்கிறதால சில விஷயங்கள்ல ஒரு தெளிவின்மை இருக்கலாம். முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் வரலாம். தேவையற்ற குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் கவலைப்படாதீங்க. உங்க 10ஆம் வீட்ல குரு பகவான் ஆட்சி செய்யறதால தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி நல்ல முன்னேற்றங்களை காண முடியும். புதுசா வாய்ப்புகள் தேடி வரலாம். அதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லாபம்தான். 9ஆம் வீட்ல சுக்கிரன் பகவான் இருக்கிறதால அதிர்ஷ்டம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கதவை தட்டலாம். குடும்பத்துல சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சிறப்பா நடக்கும். இது ஒரு நல்ல அறிகுறிதான். ஆனா 7ஆம் வீட்ல செவ்வாய் சனி 2 பேரும் இருக்கிறதால கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். இதனால ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. கூட்டாளிகளோட பழகுறப்பவும் கருத்து வேறுபாடுகள் வராம பாத்துக்கோங்க. பேசுறப்ப ரொம்ப கவனமா இருங்க. 5ஆம் வீட்ல சந்திரன் பகவான் கொஞ்சம் சவாலான நிலையில இருக்கிறதால உங்க பிள்ளைகள் விஷயத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அவங்களோட கல்வி, ஆரோக்கியம்னு எல்லாத்துலயும் ஒரு கண் வச்சிருங்க. 8ஆம் வீட்ல சூரியன் பகவான் இருக்கிறதால உங்க உடல் நலன்ல அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். அதனால ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வாங்க. 12ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதால செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. கையில பணம் வந்தாலும் அது செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால அம்மன் வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்பவே நன்மை பயக்கும். ராகு காலம் காலையில 10:30 மணியிலிருந்து 12:05 மணி வரை இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையோ புதுசா எந்த ஒரு முயற்சியையும் தொடங்குறதையோ தவிர்த்திடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதால ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய செயல்கள்ல ஈடுபடுங்க. என்னென்ன செய்யலான்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் 10ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க பணியில முழு கவனத்தோட செயல்படுங்க. சுக்கிரன் 9ஆம் வீட்ல இருக்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வெள்ளிக்கிழமைங்கிறதால அம்மன் அல்லது மகாலட்சுமி தாயார வழிபடுறது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். என்னென்ன செய்யக்கூடாதுன்னா, ராசிநாதன் புதன் அஸ்தமனமா இருக்கிறதால முக்கியமான ஆவணங்கள்ல கையெழுத்து போடுறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. 7ஆம் வீட்ல செவ்வாயும் சனியும் இருக்கிறதால உறவுகள்ல தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு காலம் காலை 10:30 முதல் 12:05 வரை இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்க வேண்டாம். பரிகாரமா ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தையோ அல்லது புதன் காயத்ரி மந்திரத்தையோ 108 முறை ஜெபிக்கலாம். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லனா உங்க பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரது நல்லது. பச்சை பயிறு தானம் கொடுக்கலாம். பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்கலாம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் செய்யறது உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே நிம்மதியை தரும். ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல 4 மதிப்பெண்களை பெறும். துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ல, அதாவது மகரத்துல சஞ்சாரம் பண்றதால சந்திராஷ்டமம்ங்கிற நிலைமா இருக்கு. அதனால உங்க மனசுல ஒருவித சஞ்சலமும் குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத சிந்தனைகள், யோசனைகள் மனசுக்குள்ள வந்து போயிட்டே இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் வீட்ல ரிஷபத்துல இருக்காரு. இது திடீர்னு சில செலவுகளை கொண்டு வரலாம். அதே சமயம் உங்க உடல் நிலையிலயும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. சூரிய பகவானோ அஸ்தங்கமான புதனோ உங்க ராசிக்கு 7ஆம் வீட்ல மேஷத்துல இருக்காங்க. புதன் அஸ்தங்கமா இருக்கிறதால கூட்டாளிகள் கூடவோ அல்லது உங்க வாழ்க்கை துணை கூடவோ பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம் தேவை. சின்ன விஷயம் கூட பெரிய சண்டையா மாற வாய்ப்பு இருக்கு. அதனால நிதானம் ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 6ஆம் வீட்ல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்காங்க. இது உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கான திறனையும் உடல் வலிமையையும் அதிகப்படுத்தும். ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் 9ஆம் வீட்ல மிதுனத்துல இருக்கிறதால அதிர்ஷ்டம் கொஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும். சில சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகலாம்.
கேது பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பாராத ஆதாயங்கள், லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் 5ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால உங்க பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதால அம்மன் வழிபாடு உங்க மனசுக்கு ஒரு நல்ல அமைதியை கொடுக்கும். மனக்குழப்பங்கள் குறைய அம்மன் அல்லது சிவன் கோயிலுக்கு போய் வழிபடுங்க. உங்க வாழ்க்கை துணை கூட பேசும்போது ரொம்பவே நிதானமா இருங்க. முக்கியமான முடிவுகள் எதையும் இன்னைக்கு எடுக்காம அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத விவாதங்கள், சண்டைகள்ல ஈடுபட வேண்டாம். பணம் சம்பந்தமான பெரிய முதலீடுகள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் எதையும் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. வாகனம் ஓட்டும்போது அதிக கவனம் தேவை. அவசர பயணங்களை தவிர்த்திடுங்க. பரிகாரமா ஓம் நம சிவாய அல்லது ஓம் சந்திராய நமஹாங்கிற மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம். சிவன் அல்லது அம்மன் கோயிலுக்கு போய் வழிபடுறது நல்லது. குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது சர்க்கரை பொங்கல் வழங்குறது ரொம்பவே விசேஷம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 1 மதிப்பெண் கிடைக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்க போகுதுங்க. வாங்க என்னென்ன கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாப்போம். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் அதே இடத்துல அஸ்தமனமான புதனும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்க எதிரிகளை நீங்க தைரியமா எதிர்கொள்வீங்க. அவங்களுடைய சூழ்ச்சிகள் எதுவும் உங்களை பாதிக்காது. போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு இந்த கிரகநிலை ரொம்பவே சாதகமா இருக்கு. நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க காணலாம். அதே போல உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கிறதால உங்க மனசுல ஒரு புது தைரியம் பிறக்கும். இதுவரைக்கும் தயங்கிட்டு இருந்த காரியங்களை கூட இன்னைக்கு நீங்க துணிச்சலா செய்ய முன்வருவீங்க. உங்க சகோதர சகோதரிகளுடன் உறவு மேம்படும். அவங்களோட சேர்ந்து நீங்க சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பும் இருக்கு. குறுகிய பயணங்கள் ஏற்படவும் சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. 7ஆம் வீட்டுல சுக்கிரன் சஞ்சரிப்பது திருமணமானவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையோட நல்ல புரிதல் இருக்கும். தொழில்ல கூட்டாளிகளோட நல்லுறவு நீடிச்சு காரியங்கள் சுமூகமா நடக்கும். 10ஆம் வீட்டுல கேது இருக்கிறதால உங்க வேலையில ஒரு ஆன்மீக நாட்டம் வரலாம். எதிர்பாராத வெற்றிகளையும் அங்கீகாரத்தையும் நீங்க பெற வாய்ப்பிருக்கு. ஆனா 5ஆம் வீட்டுல உங்க ராசிநாதன் செவ்வாய் சனியோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதால குழந்தைகளோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். அவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். 8ஆம் வீட்டுல குரு இருக்கிறதால திட்டமிடாத செலவுகள் வந்து சேரலாம். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 4ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சிக்கல்கள் வரலாம். தாயார் நலன்லையும் கவனம் செலுத்துறது நல்லது. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு ஒரு 5 நட்சத்திர குறியீட்டில் 2 நட்சத்திரங்கள் கிடைக்கின்றன. இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டியவை என்னன்னா, முக்கிய பேச்சுவார்த்தைகளை ராகு காலம் தவிர்த்து மேற்கொள்ளுங்க. உங்க துணையுடனும் தொழில் கூட்டாளிகளுடனும் நல்லிணக்கத்தை பேணுங்க. வீட்ல அமைதிய நிலைநாட்டி உங்க தாயார் நலன்லையும் அக்கறை செலுத்துங்க. எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். ராகு காலம் காலை 10:30 12:05 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல புது முயற்சிகளை தொடங்க வேண்டாம். பரிகாரமா நீங்க வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியையும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானையும் வழிபட்டு வர உங்க தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். அன்னதானம் செய்யறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே நமக அல்லது ஓம் சரவண பவாய நமகங்கிற மந்திரங்களை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்புங்க. இதனால உங்க உறவுகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. அதே போல கல்யாணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இப்ப சாதகமா அமையும். ராகு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வழக்கத்தை விட அதிகரிக்கும். சின்ன சின்ன பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். ஆனா சில கிரக நிலைகள் கொஞ்சம் சவாலான விஷயங்களையும் கொண்டு வருது. 5ஆம் வீட்ல சூரியனோட அஸ்தமனமான நிலையில புதன் பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்துல சில குழப்பங்கள் வரலாம். காதல் உறவுகள்லயும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. புதன் உங்க ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால தொழில்லையும் உங்க பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்லையும் கூடுதல் கவனம் செலுத்தணும். 2ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிறதால உங்க நிதி நிலைமையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாங்க. அதனால பேசும்போது நிதானமா பேசணும், வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தணும். 4ஆவது வீட்ல செவ்வாய் மற்றும் சனி பகவான் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதால
வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தாமதங்கள் வரலாம். மன அமைதி கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பிருக்கு. தாய்வழி உறவுகள்ல சின்ன சின்ன சங்கடங்கள் வராம பாத்துக்கோங்க. சுக்கிர பகவான் 6ஆம் வீட்ல இருக்கறதுனால ஆரோக்கியத்துல சிறு சிறு தொந்தரவுகள் வந்து போகலாம். கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். 9ஆம் வீட்ல கேது இருக்கறதால உங்க தந்தையோட உறவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லது நீண்ட தூர பயணங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால அம்மன் வழிபாடு செய்யறது உங்க மனசுக்கு நல்ல அமைதியை கொடுக்கும். மொத்தத்துல குருவோட அருளால இந்த சவால்களை எல்லாம் கடமை நீங்க நிம்மதி அடைவீங்க. இன்னைக்கான உங்க ஒட்டுமொத்த பலன் ஒரு நடுத்தரமான அளவுல, அதாவது 3 மதிப்பெண் இருக்குங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் என்னன்னா, உங்க குடும்பத்தினரோட மனம் விட்டு பேசுங்க. ஆன்மீக பயிற்சிகள்ல ஈடுபடுங்க. எந்த ஒரு முடிவெடுக்கும் போதும் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, அவசரப்பட்டு எந்த நிதி முதலீடுகளையும் செய்யாதீங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். முக்கியமா உங்க ஆரோக்கிய விஷயங்கள்ல அலட்சியமா இருக்கவே கூடாது. பரிகாரமா ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. அதே போல பச்சை பயிறு தானம் செய்யறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. உங்க ராசிநாதன் சனி பகவான் தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல ரொம்பவே வலுவா அமர்ந்திருக்கிறதால எந்த ஒரு காரியத்தையும் நீங்க துணிச்சலா தன்னம்பிக்கையோட எடுத்து செய்வீங்க. உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும், வெற்றி நிச்சயங்க. கூடவே செவ்வாய் பகவானும் 3ஆம் வீட்லயே இருக்கிறதுனால உங்களுடைய ஆற்றலும் தைரியமும் மேலும் அதிகரிக்கும். உங்க சகோதரர்கள் வழியா சில நல்ல செய்திகள் வரலாம். இன்னும் ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னா, சுக்கிர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்ல இருக்காரு. அதனால கலை பொழுதுபோக்கு விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் ரொம்பவே அதிகமாகும். குழந்தைகள் மூலமா மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே சாதகமான சூழல் அமையும். முக்கியமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிர பகவானோட இந்த நல்ல பலன்கள் இன்னும் இரட்டிப்பாகும். ஆனா ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால சில சமயம் மனசுல ஒரு சின்ன அமைதியின்மை ஏற்படலாம். எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்படுறது ரொம்பவே நல்லது. அதே போல சூரியனும் அஸ்தமனமான புதனும் 4ஆம் வீட்ல இருக்கிறதுனால தாயாரோட உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவங்களோட தேவைகளை அறிந்து செயல்படுவது அவசியம். வீடு வாகனம் தொடர்பான சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். கல்வி கற்பவங்க இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்தா நல்ல முன்னேற்றம் இருக்கும். குரு பகவான் 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால கடன் விஷயங்கள்லயும் உடல் நலத்திலையும் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். புதுசா கடன் வாங்கவோ யாருக்கும் பணம் கொடுக்கவோ செய்யாதீங்க. ராகு பகவான் 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல கவனமாயிருங்க. பேசும்போது ரொம்பவே நிதானமா பேசுங்க. வார்த்தைகள்ல கவனம் தேவை. கேது பகவான் 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத சில செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால பணத்தை கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 5க்கு 4 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மனசை கொஞ்சம் அமைதியா வச்சுக்கோங்க. இன்றைய நாள்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தைரியமா புது முயற்சிகளை தொடங்கலாம், வெற்றி நிச்சயம். குடும்பத்தினரோட முக்கியமா உங்க தாயாரோட மனம் விட்டு பேசுங்க. கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபட்டு மனசு புத்துணர்ச்சியோட வச்சுக்கோங்க. செய்யக்கூடாதது என்னன்னா, முக்கியமான பண முடிவுகளை அவசரமா எடுக்காதீங்க. நிதானம் அவசியம். கடன் கொடுக்கவோ வாங்கவோ செய்யாதீங்க. சிக்கல்கள் வரலாம். வீடு வாகனம் தொடர்பான பெரிய முடிவுகளை இன்னைக்கு தள்ளி போடுங்க. இன்னைக்கு உத்தராடம் நட்சத்திர நாள்ங்கிறதால முருகன் வழிபாடு உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே அமைதியை தரும். முடிஞ்சா பெருமாள் கோவிலுக்கு போய் வரலாம். அதுவும் இல்லனா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். நல்ல பலன் கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லி வரது உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் காத்திருக்குதுங்க. அதாவது சில விஷயங்கள் நல்லா நடக்கும், சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னைக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்களோட படிப்பு அவங்களோட எதிர்காலம்னு எல்லாமே நல்லபடியா அமையும். உங்களுக்கும் புதுமையான யோசனைகள் வரும். படைப்பாற்றல் நல்லா மேம்படும். இது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் பொங்கும். வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். சொகுசான வாழ்க்கை அமையும். புது வண்டி வாகனம் வாங்குற யோகமும் சிலருக்கு அமையலாம். இதுவும் நல்ல பலன்தாங்க.
3ஆம் இடத்துல சூரியனும் அஸ்தமன நிலையில இருந்தாலும் வலிமையா இருக்கிற புதனும் இருக்கிறதுனால தகவல் தொடர்பு ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க பேசுறது எழுதுறது எல்லாமே நல்லா இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். புதுசா ஏதாவது முயற்சி செஞ்சா அதுலயும் வெற்றி கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு பலமான அமைப்பு. ஆனா உங்க ராசிநாதன் சனியும் செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். திடீர்னு சில செலவுகள் வரலாம். அதனால பண விஷயத்துல கவனமா இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வராம பாத்துக்கோங்க. குறிப்பா 7.5 சனியோட இறுதி கட்டத்துல இருக்கிறதுனால பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சிலருக்கு தூக்கமின்மை, மனசுல ஒரு சின்ன அமைதியின்மை இருக்க வாய்ப்பிருக்கு. அத நீங்க கொஞ்சம் சமாளிக்கணும். முதல் இடத்துல ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல உங்கள பத்தி நீங்களே குழப்பம் அடையலாம். உறவுகள்லயும் சில சிக்கல்கள் வந்து போகலாம். அதனால அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிர பகவானோட அருளால சில நல்ல பலன்கள் கிடைக்கும். சந்திரன் உத்திராடம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சுபம் யோகம் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஓரளவு சுபமாகவே அமையும். மொத்தத்துல இந்த நாள் உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கொண்ட நாளா இருக்குதுங்க. என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் குடும்பத்திலேயோ இல்ல அனுபவம் வாய்ந்தவங்க கிட்டயோ ஒரு ஆலோசனை கேட்கறது ரொம்ப நல்லதுங்க. பண விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திடுங்க. உங்க படைப்பாற்றலை வெளிப்படுத்துற வேலைகள்ல ஈடுபடுங்க. புது விஷயங்களை கத்துக்கோங்க. இது உங்களுக்கு நல்லதா அமையும். என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதங்களை கண்டிப்பா தவிர்த்திடுங்க. அமைதியை கடைபிடிங்க. ராகுகாலம் காலை 10:30 மணிலிருந்து 12:35 மணி வரையிலும், யமகண்டம் மாலை 3:30 மணிலிருந்து 4:50 மணி வரையிலும் இருக்கு. இந்த நேரங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்திடுங்க. மனசு குழப்பமா இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் சம் சனீஸ்வராய நமஹங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜெபிக்கலாம். திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயம் அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில்ல இருக்கிற சனீஸ்வரர் பகவான் சன்னதிக்கு போய் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்யறது சனி பகவானோட அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திரன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ரொம்பவே நல்ல ஆதாயங்களை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். எதிர்பாராத சில நல்ல செய்திகள் வந்து சேரலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரியும். கல்வி சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான சூழல் நிலவும். மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் எதிரிகள் தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சில உடல் உபாதைகள் குறைய வாய்ப்புள்ளது. தடைகள் விலகி மன நிம்மதி கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஆனால் 7.5 சனியின் உச்சகட்ட பாதிப்பில் இருப்பதால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு முதல் வீட்டில் சஞ்சரிப்பது உடல் சோர்வையும் மன உளைச்சலையும் தரலாம். கொஞ்சம் உடல் அசதியாக இருக்கும். மனதிலும் ஒரு விதமான பாரம் இருக்கக்கூடும். செவ்வாய் பகவானும் முதல் வீட்டில் இருப்பதால் அவசரம் கோபம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பேச்சிலும் செயலிலும் நிதானம் அவசியம். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. சூரியனும் அஸ்தமனமான புதனும் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பேச்சுவார்த்தைகளில் நிதானம் அவசியம். வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பட்ஜெட் போட்டு செலவு செய்வது நல்லது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிரனின் அருள் ஓரளவு உங்களுக்கு ஆறுதல் தரும். கலை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சில விஷயங்களில் கூடுதல் கவனத்தை கேட்கும். பொறுமையும் நிதானமும் இன்றைய நாளுக்கு மிக மிக அவசியம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுத்தாலும் நல்ல விஷயங்கள் அதிகம் நடக்கும்.
குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுங்கள். நிதி சார்ந்த விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படுங்கள். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். முக்கியமான முடிவுகளை ராகு காலத்தில், அதாவது காலை 10:30 முதல் 12:05 வரை எடுப்பதை தவிர்க்கவும். அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபட வேண்டாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பரிகாரமாக சனீஸ்வர காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லலாம். ஓம் காக்கத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தஹ பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபமேற்றி ஏழைகளுக்கு உதவுங்கள். வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு கூடுதல் பலன்களை தரும். இந்த நாளுக்கான உங்கள் ஒட்டுமொத்த பலன் 4 மதிப்பெண்கள். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதால லக்ஷ்மி தாயார மனசார வேண்டிக்குங்க. லக்ஷ்மி சந்நிதி இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். நாளைக்கு சந்திரன் வேற ஒரு நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார். அப்போ எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க astrokani.com பாருங்க. இந்த காணொளியை விரும்பி நம்ம சேனலை சேருங்க, மணி அடியுங்க. உங்கள் கனி சொல்றேன். மீண்டும் சந்திப்போம்.